1,35,000 மெட்ரிக் டன் கொண்ட கச்சா எண்ணெயை தாங்கி வந்த ஷென்லாக் ஹியூஸ்மேக்ஸ் அப்படிங்கிற கப்பலை ஓட்டி வந்தது யார்? அது ஈரானின் தாக்குதல்களிலிருந்து எப்படி தப்பியது? ஈரானின் கடற்படை தாக்குதல், வானில் ஏவப்படும் பல்லிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்னு தப்பித்து எப்படி இந்தியாவுக்குள் வந்தது அப்படிங்கிறது விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நினச்சிருப்பீங்க நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் ஈரானிலிருந்து இந்திய கொடியேந்தி இந்த கப்பல்களை இந்தியாவுக்குள் கொண்டு வர வழிவகை செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. அது முற்றிலுமே ஒரு பொய்யான செய்தி தான். இங்கே இருக்கும் அரசியல் காரணங்களுக்காக அந்த பொய்யான செய்தியை பரப்பியிருக்காங்க. உண்மையான செய்தி என்ன? உண்மையான ஹீரோ அங்கே யாரு? பல நியூஸ்லையும் சரி, பல யூடியூப் சேனல்களும் சரி, அவங்களுக்கு கிடைச்ச செய்திகளை வச்சு மொத்தமாக ஒரு கட்டுக்கதையை கட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதனுடைய முக்கியமான ஹீரோ யார் அப்படின்னா, ஷென்லாக் ஹியூஸ்மேக்ஸ் அப்படிங்கிற கப்பலை ஓட்டி வந்த சுஷாந்த் சிங் சாந்து தான் ஹீரோ. அப்படி என்றால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், அவர் தான் இந்த கப்பலை ஈரானின் தரைவழி தாக்குதல்களிலிருந்தும், ஈரானின் கடற்படை தாக்குதல்களிலிருந்தும், ஈரானின் பல்லிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளிலிருந்தும் மிக சாமர்த்தியமாக அந்த கப்பலை அந்த தாக்குதல்களிலிருந்து காப்பாற்றி இந்தியாவின் மும்பையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஈரான் வழியாகத்தான் வந்து ஆகணும். ப்ராப்ளமாக இருக்கிற அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிகளில் தான் கொண்டு வந்து ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனால் அவர் அங்கிருந்து ஒரு பிரமாதமான ஐடியாவை மேற்கொள்கிறாரு. இந்த ஈரானின் பதட்டம் அவர்களுக்கு நல்லாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஈரானில் இப்பேற்பட்ட போர் காலங்களில் எப்படி ஒரு கப்பலை அடுத்தவர்களுக்கு தெரியாமல் எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற யுக்தி அவர் தெரிஞ்சிருக்காரு. அதில் முக்கியமான யுக்தி, கப்பலில் வரும்போது, அதாவது இந்த ஹார்முஸ் பகுதிகளில் வரும்போது ரேடார்கள்லாம் ஆஃப் பண்ணிடுறாரு. மார்ச் 1 சவுதி அரேபியா ராஸ் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டவர் 8 ஹார்முஸ் பகுதிக்கு பக்கத்தில் வரும்போது ரேடார்களை ஆஃப் பண்ணிடுறாரு. இதன் மூலிமா ஈரானுக்கு கப்பல் போகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி எந்தவித சிக்னலும் கிடைக்காது. உள்ளிருக்கும் லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாரு. இருட்டில் போகிறதுனால கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏஐஎஸ் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடார் மூலியமாகவோ இல்லை ஒரு சிக்னல் மூலியமாகவோ இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் இருந்ததுன்னா கப்பல் எங்கே வருது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடுறாரு. இதில் முக்கியமாக இந்த கப்பல் போகிறது அங்கே இருக்கும் ரேடார்களுக்கோ அங்கே இருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டத்துக்கோ எதுக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் மார்ச் 8 அந்த ஹார்முஸ் துறைமுகத்தில் யாருக்கும் தெரியாமல் இந்த கப்பல் வருது. 1,35,000 மெட்ரிக் டன் கொண்ட கப்பல் அங்கே அந்த ஹர்முஸ் வழியாக வருது. 8 இந்த ஹர்முஸ் பகுதியை கிராஸ் பண்ணணுன்னு 9 ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டத்தையும் ஆன் பண்ணுறாங்க, ரேடாரையும் ஆன் பண்ணுறாங்க. அங்கிருந்து விரைவாக நம்மளது மும்பை துறைமுகத்துக்கு வந்து சேர்றாங்க. இதுதான் நடந்தது. இதை வச்சு தான் இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் இது எங்களால தான் முடிஞ்சது, பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசி தான் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பல கட்டுக்கதைகள், பல உருட்டுகள் இங்கே உருட்டிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான ஒரு நிலை, 1,35,000 மெட்ரிக் டன் எடை கொண்ட கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு பத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அப்போ இந்தியாவில் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த 1,35,000 மெட்ரிக் டன் கொண்ட கச்சா எண்ணெயானது வெறும் 4-5 மணி நேரம் மட்டுமே போதுமானது அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு இந்தியாவில் 52 லட்சம் பேரல்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மெட்ரிக் டன்னுங்கிறது 7.33 பேரல்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,35,000 மெட்ரிக் டன் அளவுங்க அப்படிங்கிறது 10 லட்சம் பேரல்களாகத்தான் இருக்குது. இங்கே நாம் ஒரு நாளைக்கு 52 லட்சம் பேரல்கள் இந்தியாவில் உபயோகப்படுத்துகிறோம். அப்படி பார்க்கும்போது 5-6 மணி நேரம் மட்டுமே தான் இது நமக்கான உபயோகப்படுத்தக்கூடிய பெட்ரோலாகவோ எல்பிஜியாகவோ இருக்கும். அப்போ என்னதான் செய்கிறது அப்படின்னா, இது போல் தொடர்ந்து பல கப்பல்கள் வந்தால் மட்டுமே இந்தியாவுக்கு உண்டான பெட்ரோலும் எல்பிஜியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ அளவு தான் இருக்குது அப்படின்னா, 90 நாட்களுக்கு உண்டான பெட்ரோல் எல்பிஜி அளவுகளை, அதாவது கச்சா எண்ணெயை நாம் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி
இன்டர்நேஷ்னல் பெட்ரோல் விகிதங்கள் சொல்லுது. ஆனால் நம்ம இந்தியாவில் இப்போ இருக்கிறது 74 நாட்களுக்கு உண்டான கச்சா எண்ணெய் மட்டுமே இருக்குது. இது முக்கியமான இடங்களில் தேக்கி வச்சப்பட்டிருக்கு, இது முக்கியமான இடங்களில் சேமிக்கப்பட்டிருக்கு. அப்போ 74 நாட்களுக்கு மேலே நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது இப்போ வந்துச்சுல்ல, அதே மாதிரி பல கப்பல்கள் ஈரான் மூலியமாகவோ அல்லது ரஷ்யா கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அவங்க மூலியமாகவோ நமது இந்தியாவுக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கு முடிவுக்கு வரப்படும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கப்பலில் இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த 29 நபர்கள் இதில் வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் சேஃப்டியாக வந்திருக்காங்க. இதே நாளில் எம்பி ஸ்கைலைட் அப்படிங்கிற ஒரு கப்பலும் வந்திருக்கு. அந்த கப்பல் ஈரானியர்களால் தாக்கப்பட்டு அதில் பீகாரை சேர்ந்த ஆசிஸ் குமாரும் ராஜஸ்தானை சேர்ந்த திலீப் குமார் அப்படிங்கிறவரும் இறந்திருக்கிறார். இந்தியாவின் கொடியை ஏற்றி வந்தால் அதை நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டில் சொன்னாங்கள்ல, அது முழுக்க முழுக்க தவறு. சைனா இருந்தால் விட்டுடுறாங்க, மற்றபடி எந்த கப்பலாக இருந்தாலும் அதை தாக்குறதுக்கு அவங்க முனைப்பாக இருக்கிறாங்க. அதாவது ஈரானுக்கு சப்போர்ட் செய்கின்ற நாடுகளை அவர்கள் விட்டுடுறாங்க. மற்ற இந்தியா ஆனாலும் அவங்க தாக்கியிருக்காங்க. இந்த ஒரு கப்பல் எப்படி வந்திருக்குன்னா, இது லைபீரிய நாட்டினுடைய கொடியை தாங்கி வந்திருக்கு. இது மூலிமா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா, இந்த போரை நிறுத்த யாரும் பார்க்கறதில்ல, இந்த போரை அரசியல்படுத்த தான் பார்க்குறாங்க. இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது, குழந்தைகள் அத்தனை பேரும் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களே, இதன் மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, போர் என்பது தேவையில்லாத ஒன்றுதான். அதுவும் இந்த அமெரிக்கா தொடர்ந்து நேரடியான போரை வைக்காமல் மற்ற நாடுகளின் மீது திணிப்பை செலுத்தி வீக்கான நாடுகளை தன்வசப்படுத்துவதிலும் அங்கிருக்கும் வளங்களை கொள்ளையடிப்பதிலும் இந்த அமெரிக்கா முனைப்பாக உள்ளது. போர் ஒன்று மட்டுமே எதற்கும் தீர்வு அல்ல. ஆனால் இந்த அமெரிக்காவால் தொடர்ந்து மற்ற நாடுகளுக்கும் ஒரே இம்சையாகத்தான் உள்ளது. சைனாவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், இதை அமெரிக்காவை முற்றிலுமாக எதிர்த்துட்ருக்கு. அதில் இந்தியாவும் கூட சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். ஆனால் இந்தியா அமெரிக்கா பக்கம்தான் நிற்கிது. அதற்கான ரகசியங்கள் என்ன? இந்த போர் மறுபடியும் எப்படி போகும்? இந்த கச்சா எண்ணெய் நம்மளுக்கு பத்துமா? எப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வரப்போகிற வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.